என்ன பேசுறதுன்னு தெரியாம வார்த்தைகள தேட வேண்டியதா இருக்கு. ஏன்னா, இழப்புக்கு மேல இழப்பு பார்த்துக்கிட்டே இருக்கோம். நெறைய கலைஞர்கள் நம்மள விட்டு போயிட்டுருக்காங்க. அந்த வேதனையிலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள சடனா எங்க வீட்ல ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதிலிருந்து மீண்டு வரத்துக்குள்ள தமிழ்ச்செல்வியோட இழப்பு. எங்க எல்லாருக்குமே ரொம்ப மன வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா, அவ்வளோ ஸ்ட்ராங்கான பொண்ணு. ரொம்ப தைரியமானவ. சிங்கப்பெண் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொண்ணு அவ. எல்லாத்தையும் அவ தனியா இருந்து ரொம்ப தைரியமா முடிவெடுத்து பண்ணுவா. அவள பார்த்து தான் நாங்க கத்துப்போம். எங்கள விட வயசுலயும், அனுபவத்திலயும் ரொம்ப சின்னவ. ஆனா பக்குவத்துல அவ்வளோ உயர்ந்தவ. இமயமலை மாதிரி. நாங்க எல்லாரும் அவள பார்த்து பெருமையா கத்துப்போம் நாங்க. இன்னைக்கு அவளோட உடல் மட்டும்தான் எங்களோட இல்ல. அவளோட ஆத்மா எங்க கலைஞர்களோட இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா, அவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு கத்துக் குடுத்துட்டு போயிருக்கா. ஸோ, அவ இல்லாதத எப்படி நிரப்ப போறோம் அப்படின்னு தெரியல. ஏன்னா, பிரேமண்ணாவுக்கும் சரி, பிள்ளைங்க 2 பேருக்கும் சரி, கண்டிப்பா அந்த இழப்பு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் ஆறுதலுங்கிற ஒரு வார்த்தைய தவிர வேற எதையும் எங்களால சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த இடத்த நிரப்புறதுக்கு யாரும் வரவும் முடியாது. ஸோ, அதனால பிரேமண்ணாவுக்கும், ஆண்டிம்மாவுக்கும், பையனுக்கும் எங்க குடும்பத்தினர் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தையும், ஆறுதலையும் சொல்லிக்கிறோம். அண்ணன் தைரியமா இருக்கணும். ஏன்னா, அவர நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன்னா, இந்த சங்கம் மட்டும் கிடையாது. அவரு நெறைய கலைஞர்களுக்கு பண்ணிட்டுருக்காரு. அவங்களுக்காக அண்ணன் தைரியமா மீண்டு வரணும் வெளியில. ஏன்னா, அவர் எல்லாரையும் பார்த்து தான் நாங்க எல்லாம் தைரியமா இருப்போம். ஸோ, மிஸ் யூ தமிழ்மா. லவ் யூ. எப்பவும் சொல்கிறது தான். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்ச்செல்வி அக்கா நானும் வந்து பவுல்ராஜ் மாஸ்டர் கிளாஸ் தான் டான்ஸு கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தில் வாசு மாஸ்டர் போனேன். அப்புறம் நம்ம தலைவர் பிரேம்நாத் அண்ணன் அப்படியே பழக்கம் பண்ணார். ஸோ அந்த உறவு வந்து ரொம்ப நாள் நீடிச்சு. அக்காக்காக ஒரு சின்ன வரி மட்டும். ஆயுசுக்கும் கூட இருப்பேன்னு நான் நினச்சேன், பாதியில என் தமிழ்ச்செல்வி அக்கா நீயும் பிரிஞ்ச. ஆயுசுக்கும் கூட இருப்பேன்னு நான் நினச்சேன், பாதியில என் அக்கா நீயும் பிரிஞ்ச. என் உயிரே, என் அழகே, என் நிலவே, என் உறவே, போகாத கோவில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, அக்கா நீயும் உயிர் வாழணும். போகாத கோவில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, தமிழ்ச்செல்வி அக்கா நீயும் உயிர் வாழணும். அல்லாவும் காப்பாத்தல, சிவனும் காப்பாத்தல, இயேசுவும் காப்பாத்தல, என்னடா இது உலகம், இது தெய்வம் செய்த கலகம். என் உயிரே, என் அழகே, என் நிலவே, என் உறவே, ஆயுசுக்கும் கூட இருப்பேன்னு நான் நினச்சேன், பாதியில என் அக்கா நீயும் பிரிஞ்ச. ராணி போல நீ இருந்த, சீமாட்டி போல நீ வளர்ந்த, உன் மக சரத்தை மறந்துட்ட. உன் பாசமுள்ள மகள பாண்டியம்மாவ நீயும் அடியோட ஏம மறந்துட்ட. சொந்தன்னு சொல்ல இங்கு யாரும் இல்லையே, உன் கணவன் பிரேம்நாத் அண்ணனை நீ அடியோட மறந்துட்டியே. என் உயிரே, என் அழகே, என் நிலவே, என் உறவே, ஆயுசுக்கும் கூட இருப்பேன்னு நான் நினச்சேன், பாதியில காடியும் இருக்கு. பிரேம்நாத் அவர்களின் துணைவியார் தமிழ்ச்செல்வி அவர்களின் படத்திறப்பு இன்றைக்கு நடக்கின்றது. பிரேம்நாத் என்னுடைய அக்காள் மகன்தான். அது திருமண நாளிலிருந்து பார்த்துருக்கேன். அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்தவர் தமிழ்ச்செல்வி. அவர் மறைவு அவருக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். நமக்கும் அப்படித்தான். அந்த வகையிலே அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர், இனிய நண்பர், தமிழ்நாடு மேடை நாடக கலைஞர்கள் சங்க தலைவர் பிரேம்நாத் அவர்கள், அவருடைய துணைவியார் சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்களுடைய மறைவு இப்போ
பெரியவர் ஐயா சொன்ன மாதிரி ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அது நடன கலைஞராக பல ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றியவர். இந்த அவருடைய அந்த இழந்து வாழும் குடும்பத்தினருக்கு உலகெங்கில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவர் ரசிகர்கள் சார்பில் எனது சார்பில் அந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்ச்செல்வி வந்து எங்கள் எல்லாருக்குமே தான் சொன்னேன். ஆரம்ப காலத்தில் பிரேம்நாத் வந்து இந்த ஃபீல்டுகளுக்கு கஷ்டப்பட்டு வந்த காலத்துலேருந்து தெரியும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து நல்ல ஒரு நாங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து என்னென்னா அந்த மறைவு வந்து எங்களால் வந்து தாங்கிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு, கஷ்டப்பட்டு முன்னேறி வரணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி ஒரு நல்ல ஒரு பொண்ணு வந்து நம்மளை எல்லாருமே விட்டு போயிருக்காங்க. இது உண்மையாக ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக அவங்களோட ஆசீர்வாதம் அவங்க பொண்ணுக்கு பையனுக்கு எல்லாருக்குமே அவங்க இருக்கும். ஏன்னா அவங்களுடைய முயற்சி வீண் போகாது. அவங்க என்ன அவங்க மனசில் நினைச்சாங்களோ கண்டிப்பாக அந்த இது வந்து அவங்க குடும்பத்துக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்களை அவங்க செய்வாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்களோட ஆன்மா சாந்திக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தமிழ்நாடு மேடை நடன கலைஞர்கள் சங்கம் தின் தலைவராக அண்ணன் பிரேம்நாத் அவர்களுடைய மனைவி திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களின் நினைவு தினம் இன்னைக்கு 30ஆம் நாள் நினைவு தினம். இறைவன் வந்து அவருக்கு எல்லா தைரியத்தையும் மேற்கொண்டு அவருக்கு அவங்களுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் அவருக்கு எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். அண்டு எத்தனையோ கலைஞர்களை உருவாக்கினவர், எத்தனையோ பேருக்கு மேடைகளில் வாய்ப்பு கொடுத்தவர் அண்ணன் அவர்கள் வந்து ஆரோக்கியத்தோடையும் அவர் வந்து மன நிம்மதியோடையும் இருக்கணும்னு எல்லாம் நல்ல கடவுளை வேண்டிக்கிறேன். வணக்கம். என்னுடைய நண்பர் பிரேம்நாத், நாங்கள் ஒரு 30 வருஷம் நண்பர்கள். நாங்கள்லாம் சைக்கிளில் டான்ஸு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு நிறைய கம்பெனிகள் ஏறி இறங்காத கம்பெனியே கிடையாது. அவர் ஒரு ரூட்டில் போனார். இன்றைக்கி வந்து நடன கலைஞர் தமிழ்நாடு உலகம் முழுவதும் பிரேம்நாத்னா யாருக்கும் தெரியும். அதே மாதிரி தமிழ்ச்செல்வியும் எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். விசேஷர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு காலத்தில் நடிச்சிருப்பாங்க. அற்புதமான ஒரு நடிகை. 2 பேரும் திருமணம், அற்புதமான குழந்தைகள். திடீர்னு அவங்க விட்டு பிரிஞ்சு அன்றைக்கி வந்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. உண்மையிலேயே தமிழ்ச்செல்வி அற்புதமான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுடைய ஆத்மா சாந்தி அடையணும். தமிழ்நாடு மேல்நிலை கலைஞர்கள் தலைவராக பிரேம்நாத் நல்ல அறிமுகம். நம்ம கூட பல ஆண்டு காலமாக நண்பராக இருந்துட்டு வராரு. நம்ம வந்துட்டு அவரோட மனைவி உடல்நல சரியில்லைனோ அதுவும் தெரியல, வெளிநாட்டில் இருந்தோம். அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. இது எதிரே பார்க்கல, சோகமான நிகழ்வு இருக்குது. அவங்களோட வந்துட்டு ஆத்மா சாந்தியான கடவுளை வேண்டிக்கிறேன். அவங்க பிள்ளைங்களுக்கும் அவருக்கும் அந்த ஆசீர்வாதமும் கட்டாயம் தொடரும்னு நன்றி. தமிழ்ச்செல்வி அது குழந்தையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். நான் பவுல்ராஜ் மாஸ்டர் கிளாஸில் டான்ஸ் கற்றுட்ருக்கப்போ அது வந்து குழந்தைய வந்து ஆடிட்டு இருந்த பொண்ணு. ஆமாம் இருந்தோம். அப்போ பிரேம்நாத், ஆமாம் சரி, பிரேம்நாத் வந்து எனக்கு ரொம்ப நாளாக நண்பர். திடீர்னு உடம்பு முடியல, திடீர்னு டெத்துன்றது ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ நல்ல பொண்ணு, எல்லாத்துக்கிட்டும் ஹெல்பிங் டெண்டன்ஸ் இருக்குது பொண்ணு. அது எப்படி அவங்க பிள்ளைங்க அதை ஏற்றுக்கிட்டு இது பண்ணுறாங்க ஜீர்ணிக்கிறாங்கன்னு தெரியல. ஜீர்ணிக்க முடியாத ஒரு இழப்பு தான் அது. எங்களுக்கே ரொம்ப ஃபீலாக இருக்கப்போ கூட வளர்ந்த பிள்ளைங்க, ஹஸ்பண்ட், அவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். நான் அவ்வளோ நல்ல பொண்ணு. அதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியல. வெரி குட் டான்ஸர், பிரமாதமான டான்ஸர். அது இழப்பு எல்லாத்துக்கும் வருத்தத்தை தான் கொடுக்குது. தமிழ்ச்செல்வி ஆத்மா சாந்தி அடைவ நாலு தினம் பழங்கும் பாபாவை வேண்டி கொடுக்கிறேன். செல்விக்கு அது சீக்கிரம் 30 நாள் ஆயிடுச்சான்னு நினைக்கும் போதே எங்களுக்கு அது அதுலேருந்து மீண்டு வர முடியல எங்களால். இனிமேலுமே அவளோட இழப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு துயரத்தை கொடுத்தது. ஏன்னா எங்களுக்குன்றது இல்லாத எங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே, குடும்பன்றது நாங்கள் சொல்கிறது மேடை கலைஞர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தான் சொல்கிறோம் நாங்கள். ஏன்னா ஒரு நல்ல ஒரு குட் கோல்டு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு அவள் தங்கச்சியாக கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா நிறைய விஷயம் வந்து எங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துவா, ஃபோன் பண்ணி ரொம்ப ஷேர் பண்ணுவாள். அடிக்கடிக்கு நாங்கள் வீடியோ காலில் தான் பேசிப்போம். நைட்டானால் வீடியோ காலில் தான் பேசுவோம். மாதம் எங்கேயாவது ஒரு மாதத்தில் எங்கேயாவது வெளியே சுற்றுவோம். அந்த மாதிரி ஒரு என்டர்டைமாக இருந்த ஒரு பொண்ணு. இன்றைக்கி எங்கள் கூட அவள் எல்லாருமே இருக்கும் போது அவள் மட்டும் இல்லைன்னும் போது அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
இன்னைக்கு அவளுக்கு படம் திறப்பு விழா அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப எங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு விஷயம் எங்களுக்கு. ஐ மிஸ் யூ, லவ் யூ. அதுதான் என் பொண்ணு அது, என் உடன்பிறப்பு என் பொண்ணு அது. கிட்டத்தட்ட 24 வருஷம் என் கூட வாழ்ந்து என் கூடவே இதுவாக இருந்தது. என்னால் ஜீர்ணிக்க முடியல, என்னால் பேசவும் முடியல. அது என்னுடைய இயல்பு வந்து என்னால் பேச முடியல. என் பொண்ணு பெரிய பொண்ணு, என் ஃபேமிலியில் பெரிய பொண்ணு அது. அவ்வளோதான் என்னால் அழகாக இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய மனைவி தமிழ்ச்செல்வி, அவங்களுடைய 30ஆம் நாள் வந்து இன்னைக்கு. தமிழ்நாடு மேடை நடன சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு வந்து படத்திறப்பு நிகழ்ச்சி. எல்லோரும் வருகை தந்து இந்த படத்தை திறந்து வச்சுருக்காங்க. என்னுடைய சொந்தங்கள் தான், மேடை சொந்தங்கள் தான் எனக்கு எப்போவுமே. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். பிரேம் வந்து மன்னன் படத்துலேருந்து எனக்கு அறிமுகம். சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் தான் இருப்போம் அப்போ அந்த காலத்தில். ரொம்ப நாள் நண்பர். அவருடைய மனைவி கூட சின்ன பொண்ணு, ஏஜ் கூட அட்டன் பண்ணல. அந்த வயசில் எங்களுடைய காலம் மாறி போச்சு படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் பண்ணாங்க. அப்புறம் நிறைய படங்கள் பண்ணாங்க. இன்றைக்கி திடீர்னு சின்ன வயசில் அவங்க இழந்துட்டாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுடைய குடும்பத்துக்கு கண்ணீர் அஞ்சலியும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஓகேண்ணா கொடுங்க. ஓகேண்ணா. நீங்க அப்படி வச்சுக்கலாம், நீங்க அப்படியே வச்சுக்கலாம், அப்படியே போய்க்கலாம். நீங்க அப்படியே வச்சுக்கீங்க ரெண்டுமே. கொஞ்சம் வச்சு அந்த போட்டோட போய் ஒரு மாலை யாருன்னா வாங்கி கொடுங்க, அப்பதான் அவங்க கேட்டு இருப்பாங்க. நம்ம ஆளு யாருன்னா வாங்கி கொடுங்க.